காசு இன்னைக்கு பல பேர்களுடைய ஈமானை கூட பறித்து இருக்கிறது. காசுக்காக இன்றைக்கு எதையும் செய்வதற்கு பல பேர் தயார். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அடுத்தவங்களை குறை சொல்லி இவங்களுக்கு சந்தோஷம். அடுத்தவங்களை குறை சொல்றது எதுல? அவங்க சேவையை குறை சொல்றது, அவங்க ஹிதுமத்தை குறை சொல்றது, அவங்க தியாகத்தை குறை சொல்றது, அவங்க வளர்ச்சியை குறை சொல்றது, அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பரக்காத்துகளையும் குறை சொல்லி இவர்களுக்கு ஒரு திருப்தி. எத்தனை ஆயிரம் நீ குறை சொன்னாலும் அவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது தாழ்ந்து போறது நீதான். குறை சொல்லி என்ன நடக்கும்னா அவங்களை கொண்டு நலவுகள் பெறப்படும், நீ பிரயோஜனம் பெற மாட்ட. அவங்க நாவல் அல்லாஹ் பேசுவான், உனக்கு பிரயோஜனம் கிடைக்காது. ஏன்? நீ குறை சொல்கிறவன், உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? அப்ப இன்றைக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக உறவுகளை உடைத்து பார்ப்பவர்கள், பிரித்து பார்ப்பவர்கள், பிரிக்க போராடுகிறவர்கள், இவர்கள்தான் மனித இனத்தில் கெட்டவர்கள் என்று அடையாளம் சொன்னார்கள் அகிலத்தின் அருட்படை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.